பள்ளிக்கூடத்தில் நான் பிரிட்டோ மேல்நிலை பள்ளின்னு ஒரு ஸ்கூலில் மதுரையில் படித்தேன். ஆசிரியர்களுக்கு பொழுதுபோக்கே அடிக்கிறது தான். அது எனக்கு ஒரு சில ஆசிரியர்களை மறக்கவே முடியாது. ஒரு ஆசிரியர் 7ஆம் கிளாஸ் நான் படிக்கும்போது அவர் ஒரு துறவியாக இருந்து ஆசிரியர் பணிக்கு வந்தவர். அவர் பேர் இஞ்ஞாசின்னு பேர். ஒரு கேத்தலிக் ஆள். அவர் ரொம்ப உயரமாக இருப்பார். அந்த காலத்தில் ரேலே சைக்கிள்னு ஒன்று இருந்தது. 28 இன்ச்சு இருக்கும் அந்த உயரம். அந்த சைக்கிள் ஓட்டிட்டு வருவார். அவர் அந்த காலத்தில் ஏன்பா மைக் திடீர்னு எங்கேயோ போகுது, நல்லா தானே இருந்தது, மைக்கை அடிக்கடி மாற்றாதீங்க தம்பி, என் வாய்ஸே 2ஆக கேட்குது, ஏற்கனவே அது 2 வாய்ஸ் தான், கொஞ்சம் அப்படியே விட்டுருங்க, ஒருத்தர் பேசும்போது தயவுசெய்து தொந்தரவு பண்ணாங்க. அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, நாங்கள் வகுப்பு சேரும்போது எப்போ ஆசிரியரை பார்த்தாலும் வணக்கம் போடணும்னு சொல்லியிருந்தார். கட்டாயம் வணக்கம் போடணும், ஆசிரியர் எங்கே வேண்டாலும் வணக்கம் போடணும், அதுதான் நல்ல பிள்ளைக்கு அடையாளம்னு எங்களை கண்டிப்பு சொல்லியிருந்தார். அதனால் அவர் எங்கேயாவது ஸ்கூல் வளாகத்தில் பார்த்தா உடனே போய் இப்படி கும்பிடுவோம். ஒரு நாள் காலையில் 8:30 மணிக்கு ஸ்கூலு, 8:25 இருக்கும். நான் வேக வேகமாக பள்ளிக்கூடத்துக்கு ஓடி வர்றேன். இவர் சைக்கிள், அவரும் லேட்டு போல, வேகமாக வந்து எங்கள் ஸ்கூல் ஒரு மெயின் ரோட்டில் இருந்து திரும்புகிற இடம், அங்கே வந்து நாங்கள் 2 பேரும் எதிர பார்த்துட்டோம். பைக்கெட்டை வச்சவன் நானும் பயந்துக்கிட்டு, ஐயோ ஒரு வணக்கம் போட்டாட்டி அடிப்பாருன்ட்டு பைக்கெட்டை கீழே போட்டு வணக்கம் ஐயான்னு. அவர் நல்ல மனுஷன், அவர் சைக்கிள்ல இருந்து கையெடுத்து வணக்கம்னாரு. வண்டி வாரி விட்டுருச்சு. அது என்ன டேர்னிங், அது அவர் எதிர்பார்க்கல. நான் அங்கே வந்து வணக்கம் போடுவேன். வேஷ்டி கட்டியிருந்தாரு, கிழிஞ்சிருச்சு. அது அவர் இப்படி கிடக்காரு, சைக்கிள் இந்த பக்கம் கிடக்கு, நான் பைக்கெட்டு கீழே கிடக்கு, பை வச்சிருப்போம் அப்பெல்லாம், ஒரு துணி பை. நான் நடுங்குறேன். என்னால் போய் அவ்வளோ பெரிய ஆளை தூக்க முடியுமா? அந்த வழியாக போன ஆளுங்க ஓடி வந்து அவரை தூக்கி விட்டாங்க. நீ இந்த பள்ளிக்கூடத்து வாத்தியாரா அப்படின்னா ஒரு ஆள். ஆமான்னாரு. உனக்கு சைக்கிளே ஓட்ட தெரியல, எப்படி நீ போய் சொல்லி கொடுக்குறேன்ட்டான். ஏன் முன்னாடி அவ்வளோதான். அன்னைக்கு பள்ளிக்கூடத்துக்கு வந்து என்னை மிதின்னு மிதிச்சார். கண்ட இடத்துல வணக்கம் போடுவியா? கண்ட இடத்துல நீங்கள் தானே சார் போட சொன்னீங்க, சொல்ல முடியாது. ஆனால் ஆசிரியர்கள் எங்களை அன்றைக்கு அடித்ததை நாங்கள் இன்னைக்கு சந்தோஷமாக நினைக்கிறோம். இப்போ இருக்கிற பிள்ளைகள் யார்கிட்டையாவது கையை ஓங்க முடியுமா? ஆசிரியர் அடிக்கணும்னு இவர் கனவு கண்டாலே அவன் கடிதம் எழுதி வச்சிடறான். இந்த ஆசிரியர் எனக்கு மன உளைச்சலை உண்டாக்கினார். டே, நான் கனவு தான்டா கண்டேன், மன உளைச்சலை உண்டாக்கினார். என்னடா உனக்கு மன உளைச்சல்? நான் காலேஜ் படிக்கும்போது அமெரிக்கன் கல்லூரியில் எனக்கு ஐசக்னு ஒரு ஆசிரியர் இருந்தார். அவர் எங்களை கூப்பிட்டு, டே இங்கெல்லாம் எருமை மேய்க்க தான்டா லாயக்குன்னு திட்டுவார். இப்படியே திட்டுவார். இங்கிலீஷ் வாத்தியார் அவர். எங்களுக்கு இங்கிலீஷ் வராது. எருமை மேய்க்க லாயக்குடா நீ, போடா அப்படின்வார். இன்னைக்கு இருக்கிற பிள்ளைகளை திட்ட முடியாது, எதுவும் சொல்ல முடியாது, அறிவு இருக்கானே கூட கேட்க முடியாதாமே. இந்த சூழ்நிலையில் ஆசிரியர்களாக இருக்கிற ஒவ்வொருவரும் மிகவும் பரிதாபத்துக்குரியவர்கள். டான்ஸ் பிராக்டிஸ் பண்றானா, கனவுல மிஸ் வந்து சொல்லி கொடுக்கும் அவனுக்கு. அந்த சாக்கில் பக்கத்தில் படுத்திருக்கிற அப்பாவுக்கு ஒரு உதவி விடுவான். ஒரு அவர் ஏன்டா மிதிக்கிறேன்னா டான்ஸ் பிராக்டிஸ்னுவான். அப்படின்னா அவன் தூங்காம இருக்கான்னு அர்த்தம். பிள்ளைகளுக்கு இந்த நாள் என்பது ஒரு கனவு நாள். இவ்வளவு பெரிய கூட்டத்தில் அவன் மேடை ஏறி டான்ஸ் ஆடுறானே, 20ல் ஒருத்தனோ 200ல் ஒருத்தனோ ஆடுறானா இல்லையா? இருக்கிற கூட்டத்தில் 20ல் ஒருத்தனை ஆடலாம், 200ல் ஒருத்தனை ஆடலாம், அல்லது 10ல் ஒருத்தனை ஆடலாம். இருந்தாலும் நீங்க எல்லாரும் அவனை கவனிக்கிறீங்க. அந்த சந்தோஷத்தில் அவங்க அப்படியே உள்ளுக்குள்ள படு சந்தோஷமா தயாராகிக்கிட்டு இருப்பான். அவன் டான்ஸ் ஆடுறத பார்க்கறது முக்கியமானது. அப்புறம் அந்த பிள்ளைகள்லாம் கேடயம் வாங்குச்சே, பரிசுகள். எனக்கு இவங்க கொடுத்துருக்கிற கேடயத்தை நான் கல்லூரி பள்ளியில் படித்த காலத்தில் ஒரு தடவை கூட வாங்கலை. அந்த வைத்தறிச்சல் எல்லாம் இன்னைக்கு போயிடுச்சு. இவ்வளவு பெரிய கேடயம் ஒரு பள்ளிக்கூடம் கொடுத்துருக்கு. படித்த காலத்தில் யாரும் தரல, வாங்கியிருக்கேன் பரிசுகள், ஆனால் இப்படியெல்லாம் கொடுக்கல. அப்போ இது மாதிரி கலர்ஃபுல்லான கேடயங்கள் இல்லை அந்த காலத்தில். இப்போ இந்த பரிசுகள் வரிசையாக வந்து வாங்கினாங்கல்ல, அது வாங்கிட்டு எல்லாம் முட்டி போட்டு நின்றுச்சு பார்த்தீங்களா? நாங்கள் எல்லாரும் தப்பு பண்ணாதான் முட்டி போடுவோம். இங்கே பரிசு வாங்கிட்டு பிள்ளைகள்லாம் முட்டி போட்டு நின்று சந்தோஷமாக நின்றுது.
எனக்கு அதுகளை பார்க்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. நீல் டவுன்னு பண்ணிடுது. நம்ம வீட்டில் ஏதாச்சும் சொன்னால் முறைக்கிறாங்க. இந்த பிள்ளைகளோட அந்த ஒழுக்கமும் கட்டுப்பாடும் ஒரு பள்ளியினுடைய வளர்ச்சியின் அடையாளம். அதில் அவங்க ரொம்ப அழகாக அந்த பிள்ளைகள் வந்து நின்னாங்க. மூணாவது, நீங்கள் எதுக்கு வந்திருக்கிறீங்கன்னா, எப்போ ஆடி முடிக்குதோ அப்படியே அள்ளிக்கிட்டு வீட்டுக்கு போகிறதுக்காக வந்திருக்கீங்க. அதுதானங்க வந்தது. சைடில் கூடி கபார்னு அந்த பிள்ளையை தூக்கி, அது இந்த ப்ரிகேஜி யூகேஜி ஒன்றாம் கிளாஸ் பிள்ளைகள்லாம் கண்டா உடனே அள்ளி பையில போட்டு கொண்டு போயிடுறது. வாடா வாடா வாடா, பாவம் என் பிள்ளை என்ன கஷ்டப்பட்டுச்சு, நீ சூப்பராக ஆடின. அவன் அந்நேரங்கப்பா, நீ பார்த்தியா நான் ஆடினதை பார்த்தியா, எப்படி நெளிஞ்சம் பார்த்தியா. அவங்க அப்பா நெளிவார், உங்கள் அம்மாவும் தான் ஆடுறா, நான் பாராட்ட முடியாமல் இருக்கேன், வாடா சேர்ந்து போவோம், வீட்டுக்கு போய் தூங்குடா கொஞ்ச நேரம், அப்படிதானே நினைப்பாங்க. இப்போ அடுத்து அவர்களது முக்கியமான விஷயம் என்னன்னா, பிள்ளைகளை பத்திரமாக வீட்டுக்கு கொண்டு போகுது. ஏன்னா அவன் ரொம்ப நேரம் முன்னாடி வந்திருப்பான், சாப்பிட்டானோ இல்லையோ, பாத்ரூம் போனானோ இல்லையோ, அந்த கவலை பெற்றோருக்கு இருக்கும். இது எல்லாத்துக்கும் மத்தியில் நாங்கள் வந்து பேசணும், இதுதான் சிரமம். ஆனால் பேச்சாளர்னு போட்டு அந்த அம்மா கவிதை வேற வாசிட்டாங்க. எங்கே அவங்க கீழே போயாச்சா? எனக்கெல்லாம் கவிதை அவசியமே இல்லை, ஆனாலும் இந்த பள்ளிக்கூடத்தில் வாசிப்பாங்க. ஒன்று ரெண்டு விஷயங்கள் நான் இந்த பள்ளியை பற்றி சொல்லிடுறேன், பெரியவங்க அதை பொறுத்துக்கங்க. முதல்ல ஆசிரியர்களாக இருந்து இந்த பள்ளியை நடத்துகிற அந்த பாங்கு இருக்கிறது இல்லையா, எல்லா ஆசிரியர்களுக்கும் வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். ஆசிரியருக்குத்தான் தெரியும் எப்படி கல்வியை கொண்டு போக வேண்டும் என்று. அவர் குமரேசன் ஐயா ரொம்ப மூத்த பெரியவர், அவர் பள்ளி பணியை முடித்து விட்டு இங்கே ஆசிரியராக இருந்து பணியை முடித்து விட்டு இந்த பள்ளியை நடத்துகிறார், அவருக்கு வாழ்த்துக்கள். அவரது பிள்ளை ரொம்ப அன்பாகவும் ரொம்ப தீர்க்கமாகவும் யோசித்து இந்த பள்ளியை நடத்துகிறார், வேலு சாருக்கு வாழ்த்துக்கள். என்ன செய்யணும்னு எனக்கு தோணினதை சொல்கிறேன். அடுத்த ஆண்டில் முடிந்தால் சுகந்தி மேடம் அதை செய்யலாம். ஆண்டறிக்கையை வாசிக்கும் போது தயவு செய்து அதை தமிழில் வாசிங்கன்னா இருக்கிற எல்லாருக்கும் புரியும். இது என்னோட வேண்டுகோள். நீங்கள் இந்த பிள்ளைகள் போய் எங்கெங்கே சாதிச்சிருக்கிறாங்க, எத்தனை இடத்துல பரிசு வாங்கியிருக்காங்கன்னு சொல்கிறீங்க. ஒரு 4 பேர் அந்த ரோலை வந்து கைதட்டினாங்க, மீதி பேர்லாம் பேசாமல் உட்காந்துருந்தாங்க. இப்போது ஆண்டறிக்கை என்பது, தயவுசெய்து தப்பாக எடுத்துக்காதீங்க, என்னோட கருத்தை சொல்லிடுறேன். ஆண்டறிக்கையினுடைய நோக்கம் என்ன தெரியுமா? ஓராண்டில் இந்த பள்ளி என்ன சாதனை செய்தது என்பதை வந்திருக்கிற எல்லாருக்கும் சொல்லுவது தான் ஆண்டறிக்கை. உங்களுக்குள்ள பேசிக்கிறது இல்லை ஆண்டறிக்கை. இப்போ வந்திருக்கிற பல பேருக்கு ஆங்கிலத்தை உடனடியாக புரிஞ்சிக்க முடியாது, யோசித்து புரிஞ்சுக்குவாங்க. இப்போ நீங்கள் அமெரிக்கன் விசாவுக்காக எப்போயாவது போனீங்கன்னா, அமெரிக்கா போகிறதுக்கு ஒரு விசா வாங்கணும். அமெரிக்கன் விசாவுக்கு போனீங்கன்னா பெருசாக படித்தவனுக்கே அவன் பேசுகிற இங்கிலீஷ் புரியாது. அவன் வேற ஒரு மைக்குக்குள்ளே பேசுவான், குறைன்னு கேட்கும், எஸ் சார் நோ சார் தவிர நமக்கு எதுவுமே தெரியாது. ஒரு முறை அமெரிக்கன் விசா போயிட்டு வந்தால் தான் நமக்கு இங்கிலீஷ் தெரியுன்ற எண்ணமே செத்து போகும். அதுனா நான் அனுபவிச்சிருக்கேன். அதனால் தயவு செய்து நீங்கள் என்ன சொல்ல நினைக்கிறீர்களோ அது கடைசியில் இருக்கிற மனிதனுக்கு போய் சேர வேண்டும் என்றால் தமிழில் அதை அடுத்த ஆண்டு நீங்கள் தயவு செய்து ஆண்டறிக்கையை வெளியிட வேண்டும். தப்பாக எடுத்துக்காதீங்க. இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூலில் தமிழில் பேசினா பெற்றோர் மதிக்க மாட்டாங்கன்னு நினைக்காதீங்க. இந்த மேடையில் அல்ல அவர்கள் உங்களை மதிக்க போவது, இந்த பள்ளியை பெரிதாக மதிப்பதால் தான் இவ்வளவு பேர் திரண்டு இருக்கிறார்கள். அதனால் இந்த ஒரு வேண்டுகோளை அடுத்து வரும் காலங்களில் தயவு செய்து செய்யுங்க. அதே மாதிரி தொகுப்பாளருமே ஆங்கிலத்தை விட்டுட்டு தமிழில் சொல்லலாம். தமிழ்நாட்டில் பள்ளிக்குள்ளே நடக்கிற விஷயங்கள் இப்போ நாங்கள்லாம் வராமல் நடக்குது பாருங்க. உங்கள் பள்ளிக்குள்ளே நிறைய நடக்கும், மாணவர்களை கூப்பிட்டு வச்சு நிறைய நடத்துறீங்களா, அதை ஆங்கிலத்தில் வச்சுக்கோங்க. ஏன்னா அவன் மட்டும்தான் இருப்பான், தூங்குனாலும் அடுத்த ஆளுக்கு தெரியாது. எங்களையெல்லாம் கூப்பிட்டு தாத்தா பாட்டியெல்லாம் கூப்பிடும்போது இங்கிலீஷில் சொன்னீங்கன்னா என்ன நடக்கிறதுன்றதே தெரியாது. இது வந்து உண்மை. அது இது இங்கே மட்டும் இல்லை, ராமநாதபுரம் கடைசியில் இருக்கிற ஒரு ஊர்லையும் இப்படி தான் பண்ணுறாங்க, சென்னையிலையும் இப்படி தான் பண்ணுறாங்க, மதுரையிலையும் பண்ணுறாங்க. அதனால போகிற இடங்களில் நான் சொல்கிறது உண்டு. அது தயவுசெய்து இது ஜாஸ்தியாக இருந்தால் பொறுத்துக்கங்க, என் கடமை. ரெண்டாவது, இன்னொரு 5-10 நிமிஷம் எடுத்துக்கலாமா இல்லை முடிச்சிடலாமா? பேசலாம் தானே? ஏன்னா இப்போ எல்லாமே வாய்தா வாங்கி போக வேண்டியிருக்கு. ரொம்ப ஆர்வமான முகங்களாக இருக்குது. ஆனால் நீங்கள் எல்லோரும் ரொம்ப தள்ளி வேற இருக்கீங்க. முன்னாடி இது ஒரு மினிஸ்டர் வர்ற கூட்டம் மாதிரியே இருக்குது, நடுவில் ஒரு தடுப்பு, அப்புறம் அங்கே அப்படின்னு. அதனால் கொஞ்சம் தொலைவாக இருக்கிறதுனால தான்.
பிள்ளை வளர்ப்பு என்பது பெரிதான பிரச்சனையாக இன்றைக்கு இருக்கிறது. பெற்றோர்கள் அதை புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு பிள்ளை என்று வந்த பிறகு முன்பு இருந்த அளவு நம்ம பள்ளிக்கூடத்தில், நான் பிரிட்டோ மேல்நிலை பள்ளின்னு ஒரு ஸ்கூலில் மதுரையில் படித்தேன். ஆசிரியர்களுக்கு பொழுதுபோக்கே அடிக்கிறது தான். அது எனக்கு ஒரு சில ஆசிரியர்களை மறக்கவே முடியாது. ஒரு ஆசிரியர் 7ஆம் கிளாஸ் நான் படிக்கும்போது அவர் ஒரு துறவியாக இருந்து ஆசிரியர் பணிக்கு வந்தவர். அவர் பேர் இஞ்ஞாசின்னு பேர். ஒரு கேத்தலிக் ஆள். அவர் ரொம்ப உயரமாக இருப்பார். அந்த காலத்தில் ரேலே சைக்கிள்னு ஒன்று இருந்தது. 28 இன்ச்சு இருக்கும் அந்த உயரம். அந்த சைக்கிள் ஓட்டிட்டு வருவார். அவர் அந்த காலத்தில், ஏன்பா மைக் திடீர்னு எங்கேயோ போகுது, நல்லா தானியா இருந்தது, மைக்கை அடிக்கடி மாற்றாதீங்க தம்பி, என் வாய்ஸே 2ஆக கேட்குது, ஏற்கனவே அது 2 வாய்ஸ் தான், கொஞ்சம் அப்படியே விட்டுருங்க, ஒருத்தர் பேசும்போது தயவுசெய்து தொந்தரவு பண்ணாங்க. அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, நாங்கள் வகுப்பு சேரும்போது எப்போ ஆசிரியரை பார்த்தாலும் வணக்கம் போடணும்னு சொல்லியிருந்தார். கட்டாயம் வணக்கம் போடணும், ஆசிரியர் எங்கே வேண்டாலும் வணக்கம் போடணும், அதுதான் நல்ல பிள்ளைக்கு அடையாளம்னு எங்களை கண்டிப்பு சொல்லியிருந்தார். அதனால் அவர் எங்கேயாவது ஸ்கூல் வளாகத்தில் பார்த்தா உடனே போய் இப்படி கும்பிடுவோம். ஒரு நாள் காலையில் 8:30 மணிக்கு ஸ்கூலு, 8:25 இருக்கும். நான் வேக வேகமாக பள்ளிக்கூடத்துக்கு ஓடி வர்றேன். இவர் சைக்கிள், அவரும் லேட்டு போல, வேகமாக வந்து எங்கள் ஸ்கூல் ஒரு மெயின் ரோட்டில் இருந்து திரும்புகிற இடம், அங்கே வந்து நாங்கள் 2 பேரும் எதிர பார்த்துட்டோம். பைக்கெட்டை வச்சவன் நானும் பயந்துக்கிட்டு, ஐயோ ஒரு வணக்கம் போட்டாட்டி அடிப்பாருன்ட்டு பைக்கெட்டை கீழே போட்டு வணக்கம் ஐயான்னு. அவர் நல்ல மனுஷன், அவர் சைக்கிள்ல இருந்து கையெடுத்து வணக்கம்னாரு. வண்டி வாரி விட்டுருச்சு. அது என்ன டேர்னிங், அது அவர் எதிர்பார்க்கல நான் அங்கே வந்து வணக்கம் போடுவேன். வேஷ்டி கட்டியிருந்தாரு, கிழிஞ்சிருச்சு. அது அவர் இப்படி கிடக்காரு, சைக்கிள் இந்த பக்கம் கிடக்கு, நான் பைக்கெட்டு கீழே கிடக்கு, பை வச்சிருப்போம் அப்பெல்லாம், ஒரு துணி பை. நான் நடுங்குறேன். என்னால் போய் அவ்வளோ பெரிய ஆளை தூக்க முடியுமா? அந்த வழியாக போன ஆளுங்க ஓடி வந்து அவரை தூக்கி விட்டாங்க. நீ இந்த பள்ளிக்கூடத்து வாத்தியாரா அப்படின்னு. நான் ஒரு ஆள் ஆமான்னாரு. உனக்கு சைக்கிளே ஓட்ட தெரியல, எப்படி நீ போய் சொல்லி கொடுக்குறேன்ட்டான். ஏன் முன்னாடி அவ்வளோதான். அன்னைக்கு பள்ளிக்கூடத்துக்கு வந்து என்னை மிதின்னு மிதிச்சார். கண்ட இடத்துல வணக்கம் போடுவியா? கண்ட இடத்துல நீங்கள் தானே சார் போட சொன்னீங்க, சொல்ல முடியாது. ஆனால் ஆசிரியர்கள் எங்களை அன்றைக்கு அடித்ததை நாங்கள் இன்னைக்கு சந்தோஷமா நினைக்கிறோம். இப்ப இருக்கிற பிள்ளைகள் யார்கிட்டையாவது கையை ஓங்க முடியுமா? ஆசிரியர் அடிக்கணும்னு இவர் கனவு கண்டாலே அவன் கடிதம் எழுதி வச்சிடறான். இந்த ஆசிரியர் எனக்கு மன உளைச்சலை உண்டாக்கிறார். டே, நான் கனவு தான்டா கண்டேன், மன உளைச்சலை உண்டாக்கினார். என்னடா உனக்கு மன உளைச்சல்? நான் காலேஜ் படிக்கும்போது அமெரிக்கன் கல்லூரியில் எனக்கு ஐசக்னு ஒரு ஆசிரியர் இருந்தார். அவர் எங்களை கூப்பிட்டு, டே நீங்கெல்லாம் எருமை மேய்க்க தான்டா லாயக்குன்னு திட்டுவார். இப்படியே திட்டுவார். இங்கிலீஷ் வாத்தியார் அவர். எங்களுக்கு இங்கிலீஷ் வராது. எருமை மேய்க்க லாயக்குடா நீ, போடா அப்படின்வாரு. இன்னைக்கு இருக்கிற பிள்ளைகளை திட்ட முடியாது, எதுவும் சொல்ல முடியாது, அறிவு இருக்கானே கூட கேட்க முடியாதாமே. இந்த சூழ்நிலையில் ஆசிரியர்களாக இருக்கிற ஒவ்வொருவரும் மிகவும் பரிதாபத்துக்குரியவர்கள். நல்லினத்தி நூங்குன் துணையில்லை தீயினத்தின் அல்லற் படுப்பதுமில் முயுவ விளக்க உரை. நல்ல இனத்தை விடச் சிறந்ததாகிய துணையும் உலகத்தில் இல்லை, தீய இனத்தை விடத் துன்பப்படுத்தும் பகையும் இல்லை. சாலமன் பாப்பையா விளக்க உரை. ஒருவனுக்கு நல்ல இனத்தைக் காட்டிலும் பெரிய துணையும் இல்லை, தீய இனத்தைக் காட்டிலும் துன்பம் தருவதும் இல்லை. கலைஞர் விளக்க உரை. நல்ல இனத்தைக் காட்டிலும் துணையாக இருப்பதும் தீய இனத்தைக் காட்டிலும் துன்பம் தரக்கூடியதும் எதுவுமே இல்லை. நல்லினத்தி நூங்குன் துணையில்லை தீயினத்தின் அல்லற் படுப்பதுமில் முயுவ விளக்க உரை. நல்ல இனத்தை விடச் சிறந்ததாகிய துணையும் உலகத்தில் இல்லை, தீய இனத்தை விடத் துன்பப்படுத்தும் பகையும் இல்லை. சாலமன் பாப்பையா விளக்க உரை. ஒருவனுக்கு நல்ல இனத்தைக் காட்டிலும் பெரிய துணையும் இல்லை, தீய இனத்தைக் காட்டிலும் துன்பம் தருவதும் இல்லை. கலைஞர் விளக்க உரை. நல்ல இனத்தைக் காட்டிலும் துணையாக இருப்பதும் தீய இனத்தைக் காட்டிலும் துன்பம் தரக்கூடியதும் எதுவுமே இல்லை. நல்லினத்தி நூங்குன் துணையில்லை தீயினத்தின் அல்லற் படுப்பதுமில் முயுவ விளக்க உரை. நல்ல இனத்தை விடச் சிறந்ததாகிய துணையும் உலகத்தில் இல்லை, தீய இனத்தை விடத் துன்பப்படுத்தும் பகையும் இல்லை. சாலமன் பாப்பையா விளக்க உரை. ஒருவனுக்கு நல்ல இனத்தைக் காட்டிலும் பெரிய துணையும் இல்லை,
தீய இனத்தைக் காட்டிலும் துன்பம் தருவதும் இல்லை. கலைஞர் விளக்க உரை. நல்ல இனத்தைக் காட்டிலும் துணையாக இருப்பதும் தீய இனத்தைக் காட்டிலும் துன்பம் தரக்கூடியதும் எதுவுமே இல்லை. நல்லினத்தி நூங்குந் துணையில்லை தீயினத்தின் அல்லற் படுப்பதூமில் முயுவ விளக்க உரை. நல்ல இனத்தைவிடச் சிறந்ததாகிய துணையும் உலகத்தில் இல்லை. தீய இனத்தைவிடத் துன்பப்படுத்தும் பகையும் இல்லை. சாலமன் பாப்பையா விளக்க உரை. ஒருவனுக்கு நல்ல இனத்தைக் காட்டிலும் பெரிய துணையும் இல்லை. தீய இனத்தைக் காட்டிலும் துன்பம் தருவதும் இல்லை. கலைஞர் விளக்க உரை. நல்ல இனத்தைக் காட்டிலும் துணையாக இருப்பதும் தீய இனத்தைக் காட்டிலும் துன்பம் தரக்கூடியதும் எதுவுமே இல்லை. நல்லினத்தி நூங்குந் துணையில்லை தீயினத்தின் அல்லற் படுப்பதூமில் முயுவ விளக்க உரை. நல்ல இனத்தைவிடச் சிறந்ததாகிய துணையும் உலகத்தில் இல்லை. தீய இனத்தைவிடத் துன்பப்படுத்தும் பகையும் இல்லை. சாலமன் பாப்பையா விளக்க உரை. ஒருவனுக்கு நல்ல இனத்தைக் காட்டிலும் பெரிய துணையும் இல்லை. தீய இனத்தைக் காட்டிலும் துன்பம் தருவதும் இல்லை. கலைஞர் விளக்க உரை. நல்ல இனத்தைக் காட்டிலும் துணையாக இருப்பதும் தீய இனத்தைக் காட்டிலும் துன்பம் தரக்கூடியதும் எதுவுமே இல்லை. நல்லினத்தி நூங்குந் துணையில்லை தீயினத்தின் அல்லற் படுப்பதூமில் முயுவ விளக்க உரை. நல்ல இனத்தைவிடச் சிறந்ததாகிய துணையும் உலகத்தில் இல்லை. தீய இனத்தைவிடத் துன்பப்படுத்தும் பகையும் இல்லை. சாலமன் பாப்பையா விளக்க உரை. ஒருவனுக்கு நல்ல இனத்தைக் காட்டிலும் பெரிய துணையும் இல்லை. தீய இனத்தைக் காட்டிலும் துன்பம் தருவதும் இல்லை. கலைஞர் விளக்க உரை. நல்ல இனத்தைக் காட்டிலும் துணையாக இருப்பதும் தீய இனத்தைக் காட்டிலும் துன்பம் தரக்கூடியதும் எதுவுமே இல்லை. நல்லினத்தி நூங்குந் துணையில்லை தீயினத்தின் அல்லற் படுப்பதூமில் முயுவ விளக்க உரை. நல்ல இனத்தைவிடச் சிறந்ததாகிய துணையும் உலகத்தில் இல்லை. தீய இனத்தைவிடத் துன்பப்படுத்தும் பகையும் இல்லை. சாலமன் பாப்பையா விளக்க உரை. ஒருவனுக்கு நல்ல இனத்தைக் காட்டிலும் பெரிய துணையும் இல்லை. தீய இனத்தைக் காட்டிலும் துன்பம் தருவதும் இல்லை. கலைஞர் விளக்க உரை. நல்ல இனத்தைக் காட்டிலும் துணையாக இருப்பதும் தீய இனத்தைக் காட்டிலும் துன்பம் தரக்கூடியதும் எதுவுமே இல்லை. நல்லினத்தி நூங்குந் துணையில்லை தீயினத்தின் அல்லற் படுப்பதூமில் முயுவ விளக்க உரை. நல்ல இனத்தைவிடச் சிறந்ததாகிய துணையும் உலகத்தில் இல்லை. தீய இனத்தைவிடத் துன்பப்படுத்தும் பகையும் இல்லை. சாலமன் பாப்பையா விளக்க உரை. ஒருவனுக்கு நல்ல இனத்தைக் காட்டிலும் பெரிய துணையும் இல்லை. தீய இனத்தைக் காட்டிலும் துன்பம் தருவதும் இல்லை. கலைஞர் விளக்க உரை. நல்ல இனத்தைக் காட்டிலும் துணையாக இருப்பதும் தீய இனத்தைக் காட்டிலும் துன்பம் தரக்கூடியதும் எதுவுமே இல்லை. நல்லினத்தி நூங்குந் துணையில்லை தீயினத்தின் அல்லற் படுப்பதூமில் முயுவ விளக்க உரை. நல்ல இனத்தைவிடச் சிறந்ததாகிய துணையும் உலகத்தில் இல்லை. தீய இனத்தைவிடத் துன்பப்படுத்தும் பகையும் இல்லை. சாலமன் பாப்பையா விளக்க உரை. ஒருவனுக்கு நல்ல இனத்தைக் காட்டிலும் பெரிய துணையும் இல்லை. தீய இனத்தைக் காட்டிலும் துன்பம் தருவதும் இல்லை. கலைஞர் விளக்க உரை. நல்ல இனத்தைக் காட்டிலும் துணையாக இருப்பதும் தீய இனத்தைக் காட்டிலும் துன்பம் தரக்கூடியதும் எதுவுமே இல்லை. நல்லினத்தி நூங்குந் துணையில்லை தீயினத்தின் அல்லற் படுப்பதூமில் முயுவ விளக்க உரை. நல்ல இனத்தைவிடச் சிறந்ததாகிய துணையும் உலகத்தில் இல்லை. தீய இனத்தைவிடத் துன்பப்படுத்தும் பகையும் இல்லை. சாலமன் பாப்பையா விளக்க உரை. ஒருவனுக்கு நல்ல இனத்தைக் காட்டிலும் பெரிய துணையும் இல்லை. தீய இனத்தைக் காட்டிலும் துன்பம் தருவதும் இல்லை. கலைஞர் விளக்க உரை. நல்ல இனத்தைக் காட்டிலும் துணையாக இருப்பதும் தீய இனத்தைக் காட்டிலும் துன்பம் தரக்கூடியதும் எதுவுமே இல்லை.